காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடன் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா. இசை, எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கீங்க? நானும் ரொம்ப நேரமா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நேத்தையில இருந்தே நீங்க தனியா போய் அழுதுட்டே இருக்கீங்க. மித்ரா, சாம் என்ன தூக்கி போட்டுட்டான். அவன் வாழ்க்கையை விட்டே தூக்கி போட்டுட்டான். இனிமே நீ எனக்கு வேண்டான்னு என்ன தூக்கி போட்டுட்டான். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன்ல, அவன் உண்மை தெரியும் போது என்னை ஏத்துப்பான் அப்படின்னு. ஆனா நான் அழ அவன் திட்டிகிட்டே தான் இருக்கான். இன்னுமாக்கா அழுதுட்டே இருக்கேன். நீ அழுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஆமா இசை, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால ஏதாவது நடக்க போகுதா? மித்ரா, அவன் யாரையாவது வெறுத்துட்டான், அப்புறம் அவ்வளவுதான். சாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் யாரையும் வெறுக்க மாட்டான். ஆனா யாராவது வேண்டான்னு நினைச்சிட்டாலும், இல்ல யார் மேலேயாவது வெறுப்பு வந்துட்டாலும் அவங்க அவன் பக்கத்துல நின்னா கூட கண்டுக்கவே மாட்டான். இசை, அவருக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஷாக் கொடுத்துருக்கீங்க. அவர் முன்னாடி அழுது போய் நிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஐயோ, என் அக்காவோட வாழ்க்கை ஏற்கனவே இசைக்கா சாம் வேண்டான்னு சொன்னதை நினைச்சு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. யார்கிட்ட கூட புலம்பணும்னு தெரியாம இவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கா. இப்ப இவங்க கிட்ட இருந்து என் அக்கா வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறது? ஏதாவது ஒரு வழியில பிரிச்சு விட்டாலும் விட்டுவாங்க. இவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அக்கா லைஃப நம்ம சேவ் பண்றத பத்தி யோசிக்கலாம். இசை, எப்படி அழுறத ஸ்டாப் பண்ண சொல்றீங்க மித்ரா? இவ்வளோ நாள் இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எப்போ இந்த நாள் வரும்? என்கிட்ட என் சாம் ஒரு வார்த்தை கேட்பான்ல, ரொம்ப அழுதுட்டியாமா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாமா அப்படின்னு. அந்த நாளுக்காக மட்டும் தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் காத்துட்டு இருந்த மாதிரி அந்த நாளை வந்துட்டு. ஆனா நான் எதுக்காக காத்துட்டு இருந்தனோ அது மட்டும் நடக்கவே இல்லை. முன்னெல்லாம் உண்மை தெரிஞ்சதும் நான் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். அப்புறம் குரு என் கழுத்துல தாலி கட்டலன்னு தெரிஞ்சதும் என் கழுத்துல முதல்ல சாம் கட்டுற தாலி தான் ஏற போகுது. இது அவனுக்கு தெரியும் போது என்ன சந்தோஷப்படுவான்? அப்புறம் எங்க நடுவுல யாருமே வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவனே என்ன தூக்கி போடுவான்னு நான் நினைக்கவே இல்லை மித்ரா. முடிஞ்சு தாத்தா கிட்டையும் செல்லிக்கிட்டையும் பொண்ணு பார்க்க சொல்லிட்டான்ல. இசை, மனசுக்குள்ள நீங்க பெரிய கவலையே வச்சிருந்தாலும் உங்களை பார்க்கும்போது ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சிரிக்க வச்சு நான் இப்படிதான் உங்களை பார்த்துருக்கேனே தவிர இவ்வளோ உடஞ்சி பார்த்ததே இல்லை. இல்ல மித்ரா, நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு தோணுது எனக்கு. அவன் என்ன வேண்டான்னு சொல்லும் போதே என் பாதி உயிரை என்னை விட்டு போயிட்டு. இசை, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சாம் உங்ககிட்ட இருந்து ஏதோ சம்திங் எதிர்பார்க்கறாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஏதோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாரு, அது நல்லாவே புரியுது. இல்ல மித்ரா, உங்களுக்கு என் சாம பத்தி தெரியல. அவன் ஒரு விஷயத்த வெறுத்துட்டான். அவன் கிட்ட இருந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கிட்ட இருந்து அவன் எதுவும் எதிர்பார்க்க மாட்டான். இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கலாம். ஆனா என்னோட பார்வைக்கு அவர் ஏதோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கற மாதிரி இருக்கு. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க போறான்? அதை நீங்க தான் இசை யோசிக்கணும். ஏன்னா அவரை லவ் பண்ணது நீங்க தான். அவரை பத்தி உங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். அவர் அன்னைக்கு பேசினதுல இருந்து ஏதோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாருன்னு தெரியுது. ஆனா என்ன எதிர்பார்க்கறாருன்னு எனக்கு தெரியல. இல்ல மித்ரா, நீங்க இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என் சாம பத்தி தெரியல. அரசங்கள் கூடயும் சாம இனிமே ஒட்ட வைக்க முடியாது. அவன் வெறுத்ததுதான். அவர் உங்களை வெறுக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. அவர் உங்களை வெறுக்கலன்னு 100% நான் ஷுவரா சொல்லுவேன். என்ன விடையுமா உங்களுக்கு என் சாம பத்தி தெரிய போகுது. அவர் வேண்டான்னு சொன்னதை நீங்க அதே பத்தி யோசிச்சுட்டு அந்த வருத்தத்துல இருக்கீங்க. அதனால உங்களால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியல. நேத்து வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டான்னு செல்லுப்பாட்டிட்டு சொல்லிட்டு இருந்தவரு இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு அவருக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ ஏன் செல்லுப்பாட்டி கிட்ட பொண்ணு பார்க்க சொன்னாரு?
அதான் என்ன பத்தின நினைப்பு கூட மனசார அழிச்சிடணும்னு முடிவெடுத்துட்டாலாம். ஏற்கனவே செல்ல சாம்க்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இவகிட்ட எப்படி சிக்னல் கொடுக்கறது? என் அக்காவை விட இவங்களுக்கு சாம பத்தி தெரியுமா? சாம பத்தி எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை விடையுமா இவங்களுக்கு தெரிய போகுது? நல்லா தெரியுது. பிரிஞ்சிருக்க இவங்க 2 பேருக்கு நடுவுல பஸ் ஸ்டாண்ட் இல்ல ரயில்வே ஸ்டேஷனே போட்டுலான்னு முடிவுல தான் இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. இது வரைக்கும் செல்லதான் உனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சாம டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தது. என் மேல இருந்த வெறுப்புல பாட்டிக்கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் வேற பொண்ணைய பார்க்க சொல்லிட்டான்ல. ஐயோ இசை, செல்லு யாரு? என் பாட்டி. வேதாச்சலம் தாத்தா என் தாத்தா. சரி, எதுக்காக செல்லு பாட்டி சாமுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க? நான் அவனை கழட்டி விட்டுட்டேன். அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான். கூடவே எனக்கும் குருவுக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்பதான் பாட்டிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சாச்சுலாம். இனியும் செல்லு பாட்டி அவருக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? தாத்தா கிட்டேயும் சொல்லிட்டான்ல. ஐயோ இசை, இது வரைக்கும் அவங்க யாருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கறது தெரியாது. இப்ப தெரிஞ்சிட்டுலாம். தெரிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வேற பொண்ணு பார்த்து வைப்பாங்களா? என்ன சொல்ல வரீங்க? உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு செல்லு பாட்டி சாம்க்கு பொண்ணு பாக்குறத பத்தி பேச மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாமலா இருக்கும். கண்டிப்பா பாட்டி இனிமே அவருக்கு பொண்ணு பார்க்க மாட்டாங்கன்னு சாம்க்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க பாட்டிக்கிட்டே உங்க தாத்தா கிட்டே எனக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் அப்பா அரசு சுயநலமா யோசிச்சாலும் அவங்க அம்மா அறிவியாண்டி எனக்கு வேற பொண்ணு பாருங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னா பார்த்து தானே ஆகணும். அவர் அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக செல்ல பாட்டிக்கிட்டேயும் வேதாச்சலம் தாத்தா கிட்டேயும் எனக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லணும்? இத வச்சுதான் சொல்றேன், அவரோட நோக்கம் உங்களை அழ வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகே உங்க நினைவுகளோட வாழணும்னு நினைச்சவரு இனியா வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஒருவேளை ஏர்போர்ட்டே கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? நீ என்ன அப்படி பாக்குற? மேம், உங்க புத்தி கூர்மைக்கு போதி தர்மரே வந்து பொக்கே கொடுத்து விஷ் பண்ணிட்டு போலாம். பட் ஐ அம் ரியலி சாரி மேம். உங்க ஸ்டூடெண்டா இருந்துட்டு உங்க கண்ணு முன்ன போதி தர்மரை கூட்டு வர முடியாத பாவி ஆயிட்டனே நான். நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர அவன் என்ன வெறுத்துட்டான். நான் லைட்டா நலிக்கிற மாதிரி முகம் சுழிச்சாலே அவனால தாங்கிக்க முடியாது. இவ்ளோ அழுறேன். என்ன திட்டானே தவிர அவன் மனசு இறங்கவே இல்ல. எதுக்கு நீங்க திருப்பி திருப்பி அவர் முன்னாடி போய் நிக்கிறீங்க? எதுக்கு அழுறீங்க? எனக்கு என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரியல. பட் ஐ ஆம் ஷுர் என்னமோ உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறாரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண பாருங்க. நம்ம மேல ஒருத்தங்க கோவமா இருக்கும்போது திரும்ப திரும்ப போய் பேசி புரிய வச்சு அழுது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது கோவமா தான் மாறும். இன்னொன்னு இசை, நீங்க யூஎஸ் வரைக்கும் போய் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு நாலேஜ் இல்லதான். ஆனா ஒரு விஷயம், பொண்ணுங்களோட கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். அத காரணம் இல்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. மித்ராமா பேசுறது லாஜிக்கா இருந்தாலும் அவங்க எந்த காதலையும் சேர விட்டு நான் பார்த்ததே இல்ல. சேர்ந்து இருக்கிற காதலையும் பிரிச்சு ரோடு போடுவாங்களே தவிர சேர்த்து வைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு லவ்வே பிடிக்காது. சாம் திட்டி அக்கா அழுதுட்டு இருக்கா. இதை யூஸ் பண்ணி உள்ள புகுந்து அக்கா லைஃப் ஸ்பாயில் பண்ணலான்னு தான் பாக்குறாங்களோ? கண்டிப்பா இவங்க கிட்ட இந்த அக்கா வாழ்க்கையை காப்பாத்தனா நம்ம யாரையாவது ஹெல்ப்புக்கு தேடிதான் ஆகணும். என்ன அப்பப்ப என்னைய பாத்துட்டு இருக்கா? நீங்க ரோடு போடுறத பத்தி யோசிங்க. நான் இப்ப வந்துடுறேன். உனக்கு முதல்ல இந்த ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? தெரியாம உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உனக்கு தெரிஞ்ச 4 லெட்டர்ஸ வச்சு எங்க உயிரை எல்லாம் வாங்குற பத்தியா? நீ எனக்கு ஏபிசிடி 1 2 3 சொல்லி கொடுத்து இந்த வீட்டை விட்டே துரத்திடுவான்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுட்டு. ஆமா, சித்தப்பா இந்த வீட்டை விட்டு போயிட்டான். நீ யாருக்கு ஏபிசிடி சொல்லி கொடுப்ப? ஏண்டி நிதானமா வரவே மாட்டியா? எது? என் தங்கச்சி கிட்ட இன்னும் அக்கா வாழ்க்கைய நான் காப்பாத்தணுமா? எலூசு, நான் தான் உன்ன லவ் பண்றேனே, அப்புறம் எப்படி உன் அக்கா வாழ்க்கைய நான் காப்பாத்த முடியும்? என்னடி, என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாதுல? ஓய், என்ன ஏதாவது தப்பா பேசிட்டனா? இந்த பண்ணுங்கிற பேர்ல ஏதாவது அடிச்சு விட்டீங்க. அங்க உங்க தங்கச்சி அக்கா வாழ்க்கைய வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. என்னடி உளறற? ஐயோ ஸ்னோலி ஓடிட்டலாம். உளறிட்டு இரு வரேன். சாம், ஏற்கனவே சாம் எங்க அக்கா இசை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, பெரிய பஞ்சாயத்தே முடிஞ்சதே நேத்தைக்கு. அதுல உங்க தங்கச்சி ரோடு போட்டு விளையாடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு போட்டு விளையாடலானா? ஐயோ ஆமாப்பா, அததான் சொல்லிட்டே இருக்கனே.
உங்க தங்கச்சி யாரு? மித்ரா. அவங்களுக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது. யாராவது லவ்வே பண்ணிட்டாலாம் எப்படி இடையில புகுந்து அதை கலைச்சு விடலாம், எப்படி இவங்களை பிரிச்சு விடலாம்னு பாப்பாங்க. நல்லா இருக்க காதலே பிரிச்சு விட்டு ரோடு போட பாப்பாங்க. என் அக்கா காதல் வேற இப்போதைக்கு ஏதோ கொஞ்சமா அடிபட்டு இருக்கு. இத யூஸ் பண்ணி உங்க தங்கச்சி புதுசா ஒரு ஏர்போர்ட்டே கட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் அவளுக்கு வர வேலை இல்லையா? இல்லையே இல்லாததுனால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாளே தவிர அவளுக்கு பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறது தான் வேலையா? இங்க பாருங்க சார், ஏற்கனவே இசைக்கா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான். இதுல உங்க தங்கச்சி ரோடு போடுறேன், ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்க போறேன், ஏர்போர்ட் கட்ட போறேன்னு ஏதாவது பிளான் போட்டாங்க. அப்புறம் இந்த விஜய் யாருன்னு நீங்க பாப்பீங்க. என்ன ஸ்னோ? உனக்கு தெரியாதுல, எனக்கு தாத்தா வர போகுது. அப்படியா? அதான் உங்க அம்மா வந்து எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்களே, உங்க வீட்டுக்கு பாப்பா வர போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். தாத்தா வந்தாதா நான் ABCD 1 2 3 சொல்லி கொடுத்தானே. ஆஹா. ஓய் ஸ்னோ, நீ படி தங்கம். படிச்சாதானே நீ யாருக்காவது சொல்லி கொடுக்க முடியும், அதனால உட்காந்து படி. என்னப்பா? இல்ல, ஸ்னோலிக்கு பாப்பா வர போகுது, அதாவது மது அன்னைக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது. நமக்கு எப்போ? உங்களுக்கு ஓகேனா இந்த 10 மாசத்துல உங்க கையில கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு நம்ம 2 பேரும் உங்க ரூம்ல இருக்கணுமே. நீங்க தான் வல்லவர் நல்லவராச்சே. இப்ப ஸ்னோ இருக்கிறதுனால ஓகே, அப்படி இல்லாம உங்க ரூமுக்கு நான் வந்தேன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவீங்களே. ஏண்டி ஆக்கு இந்த ரூம் பஞ்சாயத்தை விட மாட்டேன். 1-2 பேச்சாடா பேசுன. நீங்க பேசின பேச்சுக்கு நான் சும்மா விட்டுவேனா? சரி, இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்களே, அதுக்கு எனக்கு இப்ப கூட சம்மதம் தான். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். போடுறா. ஓய் அப்போ இந்த மாமா மேல உனக்கு அவ்வளவு லவ்? அப்புறம் பின்ன போற போக்கு பார்த்தா இவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே தெரியல. நடுவுல என்னடானா உங்க எக்ஸ் வேற வந்து நம்மள எப்படி பிரிக்கலாம்னு பாம்பு வேலை பார்த்துட்டு இருக்க. இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா பெத்துக்கலாம்னு யோசிச்சான்னு வச்சுக்கோங்க, நம்ம சேர்றதுக்கே என்ன 10 வருஷம் ஆகிரும். அதுவே பாப்பாக்கு அப்புறம் கல்யாணம்னா இன்னும் 10 மாசத்துல நடந்துரும்ல. அதனால அதனால உங்களுக்கு இப்போ ஓகேனா கூட என்ன 10 மாசத்துல உங்க கையில பாப்பாவை பெத்து கொடுத்துடுறேன். அப்போ ஓகேங்கறேன், ஆரம்பிக்கலாங்கறேன். ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை இது கனவா இது நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி. பயமா இருக்கா? இப்போதான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம், நடுல இவன் எக்ஸ் வேற வந்திருக்கா, இவன் தங்கச்சி வேற நம்ம காதல் பிடிக்காம எப்ப பிரிச்சு விடலான்னு தான் காத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் மீறி எப்படி நம்மள கல்யாணம் பண்ணுவான்? இவனோட அண்ணனை நம்ம அண்ணன் கிட்ட பேச மாட்டேங்கிறான். எல்லாரும் அகைன்ஸ்டா இருந்தா கழட்டி விட்டுருவானோ? அனாமிகா கூட மறுபடியும் போய் சேர்ந்துருவானோ? இதெல்லாம் யோசிச்சு பயமா இருக்கா? என் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் பயம் இருக்கும்ல. அவங்க கூட உங்களுக்கு கல்யாணம் வரைக்குமே போயிருக்கு. அவங்க கிட்ட நீங்க கோவமா கூட பேசுறது இல்ல. இன்னும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க மேல இருக்க அக்கறை உங்களுக்கு இன்னும் இருக்கதானே செய்யுது. மித்ரா மேம்க்கும் நம்ம லவ் பிடிக்கல. அத்தானும் அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி தெரியல. அண்ணனும் இத பத்தி பேசல. ஏய், என் எக்ஸ் இல்ல, யார் வந்தாலும் என்ன உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அனாமிகா மறுபடியும் வந்திருக்க வேலை நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதா. அவ வந்த வேலையை கரெக்டா பண்ணிருவான்னு அவளை நம்புறேன். மித்ராக்கு லவ் பிடிக்காது, அவளும் அவ வேலையை கரெக்டா பண்ணி நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவான்னு நம்புறேன். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை காதலிக்கிறேனா, கடைசி வரைக்கும் கைவிட்டுற மாட்டேங்கிறத நம்ப மாட்டேன். ஐயோ அப்படி இல்ல, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கலாம். எல்லாரும் அகைன்ஸ்டா இருந்தாலும் யார் என்ன ட்ரை பண்ணாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, என்ன உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த அனாமிகா நினைச்சா உங்க 2 பேரையும் பிரிக்கிறது வெரி சிம்பிள். அதுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடைச்சா மட்டும் போதும். அவங்க இவங்கன்னு எல்லாரையும் தூக்கி போட்டுறேன். உன் காதலுக்கு சம்மதம் சொன்னவன் நான். என்னை தேடி வந்தது நீயா இருக்கலாம்,
ஆனா காலம் ஃபுல்லா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்க போறது நான் தான். அவங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை மட்டும் நம்பு. நான் இருக்கேன் உனக்காக. அட பாவி பயலே, என் புள்ள முன்னாடி நானே மதுவை கட்டி பிடிச்சது கிடையாது. டேங் டேங், அட நீயா? வா வா. என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தான், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் நினைக்கவே இல்லையே. தங்கம், நீ என்னடா பண்றீங்க? என்ன தங்கம், அவனுக்கு நீ ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தியா? ஈ டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் புள்ளைய உட்கார வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நான் தான் சொல்றேன்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா 4 வார்த்தை ஆறுதலா பேசினே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா வித்யா, ஆறுதல் கிடைச்சா? ஆமா தான், ஆறுதல் ஆயிட்டியா? நீங்க என்ன கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ஆறுதலா இருப்பேன். ஏண்டா உன் காதுல தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்கறதுக்கு நடுவுல என் புள்ளதான் கிடைச்சாலாம்? சாரி ப்ரோ. முதல்ல இந்த பல்ல காட்டுறத நிப்பாட்டுதான். இங்க பாருடா, இனிமே என் புள்ளைய நடுவுல உட்கார வச்சுட்டு சும்மா 4 வார்த்தை ஆறுதல் சொன்னேன்னு ஏதாவது சொல்லி பாரு. சரி விடு, ஏதோ எங்களுக்கு அமைஞ்சது. சரிப்பா, நீங்க அண்ணன் தம்பி, உங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீங்க அப்படியே பேசுங்க, நான் வரேன். கண்டிப்பா போகணுமா? இல்லடா, நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வேணாலும் போலாம். டேய் சும்மா இருடா, டிஸ்டர்ப் பண்ணாம. போடுறா. சரி சார், வரேன். எங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். இவன் கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை எப்படி காப்பாத்தலான்னு பாரு. டேய், நான் நல்ல பையன்டா. அப்படிதான்டா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வரேன். பாய். வித்யா, நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஆதி ரூமுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஆதி உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எப்படியாவது நான் ஆதி கிட்ட ஒண்ணு சேர்ந்துடலான்னு பார்த்தேன். ஆனா நீ இருக்கிறது வரைக்கும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கை கிடைக்காமலா போகும். அப்படி மட்டும் கிடைச்சிட்டு அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டி. ஏண்டா பைத்தியக்காரா, அவன் நின்னதுனால மட்டும்தான் உன்னை அதோட விட்டேன். கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. டேய் டேய் டேய், நீ பாட்டு. அனாமிகா. அனாமிகாவா? அதான் அவ போயிட்டால, வெளிய வரியா? ஐயோ, பாத்துட்டானா? ஏய் பாத்துட்டேன், வாங்குறேன்ல. நீ என்னம்மா பண்றீங்க? அது நான் அதான் கேக்குறேன், நீ ஆதியோட ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்டேன். சும்மா நின்று என்கிட்ட மட்டும் கேள்வி கேக்குறீங்க. நீங்க இங்க வரும்போது ஆதியும் வித்யாவும் எந்த நிலைமையில நின்னாங்க? அவங்க கிட்ட இதே மாதிரி கோவமா கேட்டீங்களா? அவங்க கிட்டே பேசிட்டு தானே வரேன். இப்ப அதை விடு, நீ அவன் ரூம்ல என்ன பண்ற? வித்யா இங்க வரும்போது நான் ஆதியோட ரூமுக்கு வரக்கூடாதா? அவ வரானா அது வேற. நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். என்ன, வித்யாவை விட நான் தான் ஆதியை உண்மையா லவ் பண்றேன். எனக்கு ஆதி வேணும். இது ஆமா, எனக்கு ஆதி வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். வித்யா உங்க ரிலேட்டிவ் பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கும் ஆதிக்கு வித்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சம்மதம்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கிறதுக்காக நான் தானே ஏதாவது பண்ணி ஆகணும். இங்க பாரு, அண்ணனா உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு உனக்கே தெரியுது. இப்போ வித்யா மட்டும் ஆதியை லவ் பண்ணாள்னா அப்ப நீ பேசுறதெல்லாம் லாஜிக் தான். ஆனா இப்போ ஆதிக்கும் வித்யாவை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ பேசுறது முறையா? எனக்கு ஆதி வேணும். அவளை விட நான் தான் அளவுக்கு அதிகமா ஆதியை லவ் பண்றேன். உங்க சொந்தக்கார பொண்ணுங்கிறதுனால நீங்க வித்யாவோட மனசை மட்டும் பாக்குறீங்க. எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கலாம். இங்க பாரு அனாமிகா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு வழிவிட்டு கொடுக்கணுமே தவிர நடுவுல புகுந்து ஏதாவது பண்ணி பிரிக்கணும்னு நினைக்க கூடாது. உனக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, எல்லாமே இருக்கு. உன் வாழ்க்கை நல்ல விதமா அமையறதுக்கு ஆதிதான் பொறுப்பெடுக்கணும். நீ எதுக்கு நினைக்கிறேன்? அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையா அன்னை மாதிரி இருந்து நானே அமைச்சு கொடுக்குறேன். நமக்கு பிடிச்ச பொருள் சந்தோஷமா தான் இருக்கு, அது இன்னொரு இடத்துல பத்திரமா இருக்குன்னு தெரியும் போது அதுல இருந்து நம்ம விலகுறது தான் நல்லது. அப்போ இதே நான் உங்ககிட்ட கேக்குறேன். மது அக்காவா உங்களை விட நல்லா பாத்துக்கிறவர் கிடைச்சா அவர்கிட்ட மது அக்காவை விட்டுட்டு நீங்க போயிருவீங்களா? என்னடி சொன்னா? தொலைச்சிருவேன். நீங்க சொன்னதே தானே நான் திருப்பி கேட்டேன். ஆளாளுக்கு என்ன அடிக்கிறீங்க? நீ நான் ஆதி நாம 3 பேருக்கு பேச்சு வித்யாவை பத்தினது. 4 பேரை தாண்டி மது இழுக்கிற. இங்க பாரு, நீ ஆதி கிட்ட காட்டுற வேலைய அப்புறம் வித்யா கிட்ட காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அடிச்சு செவில திருப்பிடுவேன். இது என் வீடு. நான் வாடகை கொடுத்து என் ஃபேமிலி இங்க இருக்காங்க. இங்க எனக்கு பிடிக்கிற மாதிரி பேசினா இருக்கலாம், அப்படி இல்ல வெளியே போயிட்டே இருக்கலாம். நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல. மது அக்காவா இன்னும் நல்லா பாத்துக்கிற ஒருத்தர்கிட்ட உங்களால ஒப்படைக்க முடியாதுங்கிறப்போ என்னால மட்டும் ஆதியை எப்படி வித்யா கிட்ட ஒப்படைக்க முடியும்? பைத்தியம், இதுவா அதுவும் ஒன்னா பைத்தியம். அன்னைக்கு மித்ரனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவன் கிட்ட போய் என்ன பேசிட்டு நிக்கிற? நீ இருடா, என்னமா அவனுக்காக தியாகம் பண்ண மாதிரியும் உன் காதல் தான் உண்மைங்கிற மாதிரியும் பேசாத. என்ன கேட்டா உனக்கு இருக்கிறது காதலே கிடையாது. ஆனா அவனோட மனசுதான் பார்த்து லவ் பண்ணாலே தவிர அவன் ப்ரொஃபஷனலை பார்த்து லவ் பண்ணல. நல்லதா கிடைச்ச வாழ்க்கையை நீ இழந்துட்ட. அப்புறம் யார் கூட
என் மது கூட உன்னை கம்பேர் பண்ணி எனக்கு புரிய வைக்க பாக்குறியா? நீ ஏன் ஆதி மேல லவ்வ வச்சு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையை தான் சர்ச்சில் வச்சு கெடுத்துட்டேன். ஆனா என் மது வீட்டுல அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அது தாறுமாறா போய் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு பிறகு கூட வெளிய ஒருத்தங்க கிட்ட கூட அவ வலிய சொன்னது கிடையாது. ஒன்ன மாதிரியா டாக்டருக்கு படிச்ச பொண்ணு யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அத்தனை வலியை அனுபவிச்சுட்டு வியார் வீட்டுக்கு மருமகளா இருந்த பொண்ணு உன் மனசு நொந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க வராத நான் உன்னை இது வரைக்கும் சொன்னது கிடையாது. உன் சந்தோஷத்துக்காக இங்க இருக்க என் தம்பியையோ இல்லாம லவ் பண்ற பொண்ணையோ என் ஒய்ஃபையோ கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். வெளியே போ. இல்ல நான் உங்களுக்கு புரிய வைக்கலாம் தான். நீ புரிய வச்சு கிழிச்சதெல்லாம் போதும். போன்னு சொல்றேன்ல. டேய் நில்லு. என்னவா இதுக்கு போ? எங்க போயிட்டு இருக்க? தோ பக்கத்து நாட்டுக்கு தான், பாகிஸ்தான். நடந்து போயிட்டு இருக்க? சும்மா கன்னியாகுமரியில இருந்து பாகிஸ்தானுக்கு பொடி நடையா நடக்கலாம். பொடி நடையா நடந்தா எத்தனை மணி நேரம் எடுக்குதுன்னு பாக்குறதுக்காக தான். என்னடா என்கிட்டயே விளையாடுறியா? அப்புறம் பின்ன சும்மா போயிட்டு இருக்கவன நிப்பாட்டி எங்க போற எதுக்கு போறேனா? ஆமா நீ இப்ப எங்க ஸ்டே பண்ணிருக்க? ஐ மீன் நேத்துக்கு நைட் எங்க தூங்குன? எப்போ தூங்குற ரூம்ல தான் தூங்குனேன். எப்போ தூங்குற ரூம்னா உன் ரூம்ல இருந்து உள்ள போற ரூம் தானே இசையோட ரூம். ஆகா ஒருவேளை சந்தேகப்படுறாளோ? ஆமா அதுக்கு இப்ப என்ன? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவை பத்தி பேசுற ஆள பாரு. என்ன அறிவு? இசை உன் ஃப்ரெண்டு தானே. நீ இருக்கிறதுக்கு பக்கத்து ரூம்ல தான் அவங்க இருக்காங்க. உனக்கு ஒரு நைட் டைம் கிடைச்சிருக்கலாம். எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க அழுகைய நிப்பாட்ட முடியலையா உன்னால? போடுறான். ஆமா அவங்க மேல உனக்கு என்ன அக்கறை? அக்கறை நல்ல பொண்ணு. ஒரு காதலுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. பசங்க தான் வழக்கமா பின்னாடி போவாங்க. ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்க அண்ணனை லவ் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நீ தானே ஏதாவது பண்ணணும். பாவம் இவ்வளவு நேரமா நான் உட்காந்து பேசி பார்த்தேன். அவங்க சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. அது சரி, இசை மேல திடீர்னு உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? நாங்க 2 பேரும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் தெரியாதா? ஏன்? எப்படியும் நீ என் கழுத்துல தான் தாலி கட்ட போற. உன் அண்ணன் யாரு? சாம். எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்கன்னு தோணுது. அப்போ உன் அண்ணா எனக்கு அத்தானா, என் அத்தானோட ஒய்ஃப் எனக்கு சிஸ்டர் முறை தானே. அந்த வகையில நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம். அதெல்லாம் ஓகே. உன்னை கட்டிக்கிறேன்னு நான் எப்ப சொன்னேன்? என்ன லவ் பண்றியா? சிச்சி உன் மேல லவ்வா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு நான் மயக்கம் போட்ட கேப்ல என்ன யூஸ் பண்ணவன் தானே நீ. எப்ப பாரு லப 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 லபன்னு இந்த வாயை எங்கிருந்து வாங்கினான்னு தெரியல. அதுக்கு என் அண்ணன் கிட்ட உன்னை கூட்டு போய் 1 வருஷத்துக்கு முன்ன நான் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் சொல்லுவேன். கண்டிப்பா அவன் சம்மதிச்சு தானே ஆகணும். அவர் சம்மதிச்சாலும் எனக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்ல. ஏன்னா நாங்க அப்படிதான். அப்படிதானா? அதான் எல்லாம் முடிஞ்சிடலாம். இதுக்கு மேல உன்னை கட்டிக்க நான் என்ன பைத்தியமா? அப்ப என் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவா? இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா எப்போ நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சதோ நீ வேற கோஆபரேட் பண்ணியா? டேய் திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. அதுதானமா உண்மை. அந்த விஷயம் நடந்ததுக்காக எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ண முடியுமா? அப்புறம் நான் என் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். நீ வேற கல்யாணம் பண்றத பாத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? நீ பாரு கண்ண முடிவை. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னால உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. நீ வேற எவ்வளவு கட்டிக்கிறேன் நான் பாக்குறேன். இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறதுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கல. உன்னை பழி வாங்குறதுக்காக தான் உன்னை கட்டிக்க நானே சம்மதிச்சேன். அப்போ என்ன நீ காதலிக்கல? காதலாம்? உன் மேல காதல்ங்கிற 3 எழுத்துல கா கூட எனக்கு இன்னும் வரலடா. இது என்னடா புது மொழியா இருக்கு? உன் மேல இன்னும் எனக்கு காயே வரல. இதுக்கு அப்புறம் தான் தா இருக்கு இல்ல இருக்கு. காயே வராம எப்படிடா காதல் வரும்? ஷபா, இப்ப என்னடி உனக்கு பஞ்சாயத்து? நிம்மதான் என்கிட்ட வா. உன்னை கூட்டு போய் நான் நடந்தது சொல்ல போறேன். ஆத்தி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன சொல்ல போறான்? பயப்படாத. அந்த ரூம்ல நீ என்கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதான் நான் ஆரம்பிச்சேனா நானும் கோஆபரேட் பண்ணேன்னு வர நீ சொல்லுவ. என் அண்ணன்கிட்ட எனக்கு கெட்ட பேர் தானே. அப்பாடா. அதனால 1 வருஷத்துக்கு முன்ன என் பின்னாடி வந்தெல்லாம் அததான் சொல்ல போறேன். அவன் எப்படியும் சம்மதிப்பான். அப்போ உனக்கு என் மேல காதலும் இல்ல, கல்யாணம் கட்டிக்கிட்டு என் கூட வாழவும் மாட்டான். ஆனா பழி வாங்குறதுக்காக நான் வேணாம் அப்படித்தானே? ஆமாண்டா பொறுக்கி. எல்லாத்த விட முக்கியம் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துருவியா? அதுக்காக தான் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது. அது என்னமோ தெரியல, இது சீரியஸா பேச ஆரம்பிச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா பாக்குறான்? மித்ரானா சாப்பிட்டான பொண்ணு, நல்ல பொண்ணு, அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவான் தானே நினைச்சேன். இப்படி பழி வாங்குற பொண்ணுன்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன். உனக்கு என்ன பார்த்து இப்ப பயமா இருக்குதானே? ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நிம்மதான்
எங்க அண்ணன் கிட்ட வா. ஏய் சும்மா இருடி, என்னால எல்லாம் வர முடியாது. எனக்கு என் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப என்ன பண்ணது? ஒண்ணு பண்ணது அதை விட அதெல்லாம் மறந்துரு. ஏஜி, லவ் பண்ணத சொன்னேன். அப்ப பண்ணேன், நீ தான் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறியே. எனக்கு என்ன லவ் பண்ற பொண்ணு தான் வேணும். என்ன லவ் பண்றியே சொல்லு, இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. அப்ப சரிதான் போடி, உன் கழுத்துல என்னாலையும் தாலி கட்ட முடியாது. ரண்ணா, இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாமா? என்ன? அன்னைக்கு என் ரூம்ல நடந்ததுலாம் ஒண்ணு, எதுக்கு நெளிறான் இப்படி? அதே மாதிரி இன்னைக்கும் நடந்ததுன்னா எது? ஒன்ஸ் மோர். அன்னைக்கு நீ மயக்கத்துல இருந்தாலாம், அதனால அது கணக்குல வராது. அதுக்கு? இப்பதான் நீ மயக்க தெளிஞ்சு நார்மலா இருக்கலாம். இப்போ நீ கோஆபரேட் பண்ணா எது? உடனே எனக்கு உன்னை கட்டிக்கிறதுக்கு ஓகே. இங்க பாருடா, இந்த நாய்க்கு பக்கத்துல உன்னை கட்டி வச்சாலும் வைப்பனே தவிர நீ நினைக்கிறத எப்போ நடக்க விட மாட்டேன். அப்ப போடி, என்னாலே உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கலான்னு பாக்குறியா? உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருடா. ஏ கையட்ரி, லூசு ஒன்னதான். ஷர்ட்ல இருந்து கையட்ரி, ஒரே கூச்சமா இருக்கு. உனக்கு கூச்சமா இருக்கா? எப்படி என்ன கட்டிக்கிறதுக்கு சம்மதமான நீ தலையை ஆட்டுறான்னு மட்டும் இப்ப பாரு. ஏ ஷர்ட்ல இருந்து கையட்ரி. வாடா, நீ எப்படி சம்மதிக்காம இருக்க நான் பாக்குறேன். இங்க பாருடி, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன, உன்னை ரொமான்ஸுக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சியா? உன்னை இப்ப எங்க நிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அடியே, இவ வேற சும்மா இருக்க மனுஷனை சொரிஞ்சு விடுறாளே. சரி, நீ இந்த அனாமிகா விஷயத்த கொஞ்சம் ஃப்ரீயா விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். இவனடா இவரை கூட்டு வரா? யாரா? அண்ணே. என்னடாமா, ஏதோ என்கிட்ட பேசுறதுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, உன்கிட்ட தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லிருங்க. என்ன மித்ரா? அண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கொஞ்ச நாளா நினைச்சிட்டே இருந்தேன். சரிம்மா சொல்லு. இவர் எனக்கு முன்னமே தெரியும். யாரு? குருவையா? இசை ஹஸ்பண்டையா? ஏங்க, ஓ சாரி சாரி சாரி, அதுதான் முடிஞ்சு போச்சுலாம். நான் பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன். இதுங்கெல்லாம் வேணுனே ரவுண்டு கட்டி அடிக்குதுங்களா? அவர் இசை கழுத்துல தாலி கட்டலாம். அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இசைக்கு இவருக்கு கல்யாணம்னு ஒரு டிராமா நடந்ததுலாம். அதுக்கு முன்ன என்னை இவருக்கு பிடிச்சி போய் என்கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்னம்மா இப்படி குண்டை தூக்கி போடுற? இது இது உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? நான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் பாக்குறேன். அப்புறம் உங்க விருப்பம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுமா. அப்போ என்கிட்ட வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு வருஷம் தாண்டி வா, அப்புறமா இதே காதல் உனக்குள்ள இருந்ததுன்னா அப்புறமா அண்ணன் கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் எனக்காக வெயிட் பண்ணி இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்டாரு. என்ன தங்கச்சிமா இப்படி சொல்ற? ஆமாண்ணே, இதெல்லாம் நடந்தது உனக்கு தெரியாதுல்ல. அவர் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் தாண்டி எனக்கு முன்ன வந்திருக்காரு. அவர் கொடுத்த வாக்க அவர் நிறைவேற்றிட்டாரு. ஒரு வருஷம் என்ன எந்த தொந்தரவும் பண்ணல. இப்போ நான் அவருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்லாம், அதான் உன் முன்ன கூட்டு வந்திருக்கேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அண்ணே, உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் இவரையா? நல்ல பொசிஷன்ல தானே இருக்காரு, நல்ல ஃபேமிலி வேற. சோ உனக்கு பிடிச்சிருக்குங்கறியா? இல்ல 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 அண்ணே, என் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி தானே. உனக்கு பிடிச்சா நான் எதுக்காக இங்க கூட்டு வந்தேன்னா, நான் கொடுத்த வாக்க நானா நிறைவேற்றணும்ல. இனி உன் பொறுப்புனே. உனக்கு பிடிச்சிருந்தனா ஓகே. ஐயோ, பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாரோ? அது ஓகேமா, ஆனா இவரை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவன் அந்த ஆளை விட மிச்சமா நடிக்கிறான். இவரே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு, அரசு பிரச்சனையில. இதெல்லாம் இவரை நம்பி எப்படிமா ஒன்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஐயோ அண்ணே, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. அவர் ஃப்ரெண்டு தான் இசை. அவங்களுக்காகவே அந்த அரசு அவரை எதிர்த்து நின்னு இருக்காருலாம். ஃப்ரெண்டுக்காகவே அப்படி நின்னவரு வரப்போற ஒய்ஃபுக்காக கண்டிப்பா உயிரையும் கொடுப்பாரு. இது சரிப்பட்டு வராது மித்ரா. ஏன்னே, உனக்கு பிடிக்கலையா? எனக்கு விருப்பம் இல்லடாமா. ஏன்னா அவரே அரசு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. இதுல ஒன்னே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, ஓ ஆசைக்காக வேணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பிடிச்சிருக்கா சொல்லுமா, பிடிச்சிருந்தனா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இல்லண்ணே, எனக்கு பிடிக்கல. அதானே, அது எப்படி ஒத்துப்பா அவ்வளவு சீக்கிரம்? அப்போ உனக்கு குருவை பிடிக்கல? ஐயோ சத்தியமான எனக்கு பிடிக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் கல்யாண விஷயத்துல நீ எடுக்கிற முடிவுதான் அப்படின்னு. அப்பனா எனக்கு பிடிக்கலமா, வேண்டாம். அண்ணே. என்னங்க, உங்க தங்கச்சிக்காக நான் உயிரே கொடுப்பேன். இன்னும் நடிப்புடா ஃப்ராடு. எனக்கு தெரியாத உன்னை பத்தி என்னை கழட்டி விடுறதுக்கு தான் நீ பிளான் போட்டே இருக்க. உங்க உயிரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது? போடுறா. என்னால பிரச்சனை இருக்க இடத்துல எல்லாம் என் தங்கச்சி ஒப்படைக்க முடியாதுங்க. அதனால பெட்டர் நீங்க அவளை மறந்துருங்க. மறக்க சொல்லிட்டாருங்க. போடா. அண்ணே, நிஜமா உனக்கு பிடிக்கலையா?
நிஜமா பிடிக்கலடா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சேச்சா சேச்சா, எனக்கு இவனை பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். சரிம்மா, அப்போ நீ அவரை அனுப்பு, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். ம். இப்ப என்னடி பண்ணுவ? ஃப்ராடு, ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னை வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க விடவே மாட்டேன்டா. அப்போ என்ன லவ் பண்ணு, அப்படி இல்லைன்னா பல தடவை கூட கோஆபரேட் பண்ணு. உன் மூஞ்சி அடிச்சு உடைச்சாலும் உடைப்பனே தவிர இனிமே உன் வாழ்க்கையில அது நடக்கணும் நினைச்சு கூட பாக்காதடா. என்னடா இவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்துட்டா? கூட்டு வரலன்னா தான் அதிசயம். எனக்கு என்னமோ இவ புடிச்சுதான் கூட்டு வந்திருக்கான்னு தோணுது. பாக்கலாம். செல்லம், உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போடுறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? நான் கேட்டதுக்கு ஓகே சொல்லு, ஐ மீன் கோஆபரேட் பண்ணு. அப்படி இல்லைன்னா என்ன காதலிக்கிறதா சொல்லு, நானே உன் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன். பொறுக்கி ஃப்ராடு போட்டோண்டி, இது எல்லாம் நீதான். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் லாஸ்ட் நைட்டும் அன்னைக்கு நான் மயக்கத்துல இருக்கும்போதே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேலாம், அதோட முடிஞ்சுட்டான். இனிமே உன் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. அதையும் பாத்துடலாம். செல்லு, பாட்டிமா, செல்லு. அடம் வா சாம். ஆண்டி, செல்லு பாட்டி இல்லையா? சித்தி இல்லையே சாம், வெளியே எங்கேயோ போனாங்க யாரையோ பாக்குறதுக்காக. ஏண்டி அப்பால இருந்து இப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? பாட்டி எல்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவன் பாட்டுக்கு இப்படி கத்திட்டே இருக்கான், நீ காது கேட்காத மாதிரி இருக்க. நான் சொல்ல போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏதாவது என்னால ஆயிடுச்சுன்னா என்னால யார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போகாதுமா. சாம், நான் செல்லு பாட்டி பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் ஆண்டி. எனக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். எப்பவா அந்த பொண்ணை பாத்திருக்கேன் இந்த பொண்ணை பாத்திருக்கான்னு 1000 போட்டோ காமிப்பாங்க. இப்போ நானே பார்க்க சொல்லிட்டேன். அதான் பாட்டி ஏதாவது பொண்ணு பாத்திருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அன்பு கொண்டு விடுறதுக்காக வந்தேன். அதோட பாட்டி கிட்ட இத பத்தியும் விசாரிச்சுட்டு போலான்னு தான். ஓ அப்படியா சாம், சரி சரி. சித்தி வெளியே எங்கேயோ போயிருக்காங்க, நான் வந்ததும் சொல்றேன். சரி ஆண்டி, அப்ப நான் வரேன். ம் சரி கண்ணா. சோ இன்னும் அழுத முடியலையா? அழு, நல்லா அழு, நல்லா தான் இருக்கேன். இசை, என்னம்மா உங்க பங்குக்கு நீங்களே ஏதாவது சொல்லுங்க. மக்க என்னம்மா அழுதுட்டா இருக்கேன்? சித்தி, சாம் உங்களை தேடி வந்தான் பாத்தீங்களா? என்ன தேடியா? எதுக்கு தமிழ? நீங்க தானே சாம்க்கு பொண்ணு பாக்குறதுல அக்கறையா இருந்தீங்க. உங்ககிட்ட தானே அந்த பொறுப்பையும் கொடுத்துருக்கான். அதான் பாத்துட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்திருப்பான் போல. இப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காத, எந்திரிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. என்னமோ குடும்பத்துல பெரியவ மாதிரி எதையாவது செஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தோன்னா எல்லாம் சரியாயிரும். எதுக்கு இசை இப்படி அழுதுட்டே இருக்கீங்க? ஏமாக்கா, இம்பிட்டு கஷ்டத்தையும் மனசுக்குள்ள பதிச்சு போட்டுக்கிட்டு எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல வாய் திறந்து. உன்னை நாங்க எல்லாம் புரிஞ்சுக்காமலா போறோம்? சேமுக்கு நல்ல பொண்ணு பாக்கணும்னு நினைச்சது கூட சேம மேல இருக்க அக்கறையில மட்டும் இல்ல, உன் மேல இருக்க அக்கறையில தான். உன் வாழ்க்கைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி மொத்த கஷ்டத்தையும் உனக்குள்ள பதிச்சு போட்டுக்கிட்டு யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்ததா இதனால? விடுங்க செல்லும், அவனை நான் 1 வருஷத்துக்கு மேல அழ வச்சேன். என்ன வாழ்க்கை ஃபுல்லா அழ வைக்கணும்னு நினைச்சிட்டான் போல. அவனுக்காக தானே அழுவேன். இதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. இசை, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதுங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சாம்க்கு அட்வைஸ் பண்றாங்க இசையை ஏத்துக்கோ அப்படின்னு. ஆனா எனக்கு அது தோணல. ஏன்னா இசை இப்பதான் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. சாம் மனசுல இப்ப ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும், பல விதமான திங்கிங்கும் அவருக்கு தோணும். அதுல இருந்து சாம்க்கே ஒரு தெளிவு கிடைக்கணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஒரு ரப்பர் பேண்டா ஒரு அளவுக்கு தான் இசை இழுக்க முடியும். அதுக்கு மேல மேல இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, அறந்துரும். அவருக்கு தேவையான ஸ்பேஸை கொடுக்கறது தான் இப்போதைக்கு நல்லது. நீங்க என்னதான் அழுது அவருக்கு புரிய வச்சாலும் சாம்க்கு கோவம் தான் வரும். இந்த கோவம் தனியானா கொஞ்ச நாளாவது அவருக்கு முன்ன போய் என்னை ஏத்துக்கோ, நீ இல்லாம நான் இல்லைன்னு அந்த காதலை ஞாபகப்படுத்தாதுங்க. சீக்கிரமே சாம்கா ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் சாம் கண்டிப்பா நல்ல முடிவா தான் எடுப்பாரு. என்னால இந்த வலியை அனுபவிக்க முடியல. ஆரம்பத்துல அவன் காதலுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா ஒரு நாள் என் காதலை ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்பாட்டி அவன் என்ன வெறுக்கிறான். நான் இதுல உட்காந்து அழுறது அவனுக்கு தெரியாமலா இருந்திருக்கோம். ஆனா எனக்கு கண்டுக்கவே இல்லை பாத்தீங்களா? யார் சொன்னா அவன் மனசு மாறன்னு எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்டே போய் பேசிக்கிறேன். ஐயோ இசை, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதுங்க. இப்போ சாம்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுங்க. இறுக்கி பிடிச்சா மொத்தமா போயிருவார் இசை. யார் பேசினா சாம் கேட்பான்னு எனக்கு தெரியும். நாங்க பேசிக்கிறேன். குல்ஃபி, அம்முக்கு நீயாவது புரிய வைக்கலாம்ல. அவன் முன்னாடி அழுத்துட்டு போய் நிக்கிறதுனால அவனுக்கு கோவம் தான் கூடுமே தவிர மனசு மாறாதுடி. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருக்கான். அவ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குடி. குரு விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் தங்கச்சி யூஎஸ்ல சந்தோஷமா இல்ல, அழுதுட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து அவளை இங்க கூட்டு வர்றதுக்காக நான் போனேன். ஆனா இப்போ எப்பவும் அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான், பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஐயோ நான் பேசிட்டேங்க,
உண்மை தெரிஞ்ச உடனே சாம் ஏத்துப்பாங்கிற மனநிலையிலே இருந்திருக்கா. அதனாலதான் சாம் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னதான் ஈஸியா அதை ஏத்துக்க முடியல. அண்ணே, ஆம், வா அம்மு, உட்காரு. என்னடா உன்னை இப்ப எல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. எப்பவும் அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் அம்மா இப்படி அழுற பொண்ணு கிடையாது. ரொம்ப வலிக்குதுண்ணே. நான் என் சாம ரொம்ப அழ வச்சுட்டேன்லண்ணே. அதான் இந்த காலத்துக்கு அழ வைக்கிற மாதிரி பண்ணிட்டான். அம்மு, அவன் நோக்கம் உன்னை அழ வைக்கிறது கிடையாது. அவன் உன்னை எதுக்காக லவ் பண்ணான்? உன்னோட அந்த தைரியம், சிரிப்பு, எப்பவும் சுத்தி இருக்கிறவங்கள கலக்கலான்னு வச்சுக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு புடிச்சு போய் தான் உன்னை லவ் பண்ணான். சடனா நீ இதெல்லாம் உன்கிட்ட இருந்து மாத்திக்கும் போது அவனுக்கு வெறுப்பு தானடா வரும். எனக்கு தெரியாதுண்ணே. ஆனா என்னால என் சாம் என்ன வெறுக்கிறத தாங்கவே முடியல. இப்ப கூட ஹால்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கேன். பார்த்ததுக்கு பிறகு கூட இப்படி ஒருத்தி இருக்காங்கிறதே மறந்துட்டான். அவன் பாட்டுக்கு செல்லுக்கிட்ட பொண்ணு பார்க்க சொன்னேன், என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். சரி அண்ணனா, இப்ப நான் என்ன பண்ணனா நீ நினைக்கிறேன்? நீ சாம் கிட்ட பேசானே. நம்ம 2 பேருக்காக வந்தா அவ இவ்ளோ விஷயத்த பண்ணனா. என் தங்கச்சியை நீ வெறுக்கிறது நியாயமே இல்லைன்னு நீ புரிய வச்சாதானே அவனுக்கு புரியும். சரி, உனக்காக நான் பேசுறேன். எப்படியும் ஒரு தடவை பேசினா அவனுக்கு புரியாது, கோவம் தான் வரும். 4-5 தடவை இத பத்தி அவன் கிட்ட பேசினா ஃப்ரெண்டுக்காக ஓகேன்னு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பான். என்னங்க என்ன பேசுறாரு? இவர் பேசினா மட்டும் சாம்க்கு வெறுப்பு கம்மியாயிருமா? நான் 4-5 தடவை அவன் கிட்ட பேசுறேன், கண்டிப்பா உன்னை ஏத்துப்பான். கண்டிப்பா ஏத்துப்பான் இல்லனே? ஏத்துப்பான் தானே? கண்டிப்பா ஏத்துப்பான். என் தங்கச்சிக்கு என் ஃப்ரெண்டு தான். அவனை வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட விட்டுருவனா? என் தங்கச்சி நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் இந்த அண்ணனோட ஆசை. அவன் என்னை ஏத்துக்கிட்டாலே நான் சந்தோஷமா தானே இருப்பேன். சரியம்மோ, நீ எப்பவும் கண்ணை கசக்கிட்டு அவன் முன்ன போய் அழுதுட்டு நிக்கிறது அவன் மனசை மாத்திரம் நீ நினைக்கிறியா? அவனுக்கு உன் மேல கோவம் தானடா வரும். ம். ஆனா என்னால அவனோட வெறுப்பை ஏத்துக்க முடியல அண்ணே. ஒருத்தங்க நம்ம மேல கோவமா இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் கண்ணை கசக்கிட்டு அவங்க முன்ன போய் நிக்கிறது அவங்களுக்கு கோவத்தை தானே வர வைக்கும். ம். அப்புறம் நீ ஏன்டா அந்த தப்ப பண்ற? சாம் இப்போ உன்னை ஏத்துக்காதது தப்புன்னு உனக்கு தோணுனாலும் அவனுக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய வலியை கொடுத்துருக்க. அவன் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு டைம் ஆகும் தானே. ஆனா நான் வெயிட் பண்ண முடியாதுல அண்ணே. அவன் வெறுத்ததுக்கு பிறகு எப்படி ஏத்துப்பான்? என் அம்முக்கு அவன் மனசுல என் ஃப்ரெண்டு இருந்தப்போ கூட என்கிட்ட வந்து சொல்லல, அண்ணே உன் ஃப்ரெண்டு எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி வேணும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல. அதுக்கு பதிலா என் தங்கச்சி அவ காதலுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாம சாமே என்கிட்ட வந்து உன் தங்கச்சி என்ன லவ் பண்றதா சொல்றான், நான் என்ன பண்ணான்னு கேட்க வச்சா. அந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? அப்பவும் சாம் இது சரிப்பட்டு வராதுன்னு தானே உனக்கு அட்வைஸ் பண்ணான். ஆமா, நீ அதை மாத்தி காட்டலையா? ஆனா அவன் தான் என்ன வெறுக்கிறானே. அப்பவும் அவன் விலைக்கு தானே போனான். அதுக்காக நீ அழுதுட்டு அவன் முன்ன போய் நின்ன உன் காதல சாம்க்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்திருப்பியா? இப்ப நான் என்னன்னே பண்றது? நான் 4 to 5 டைம்ஸ் பேசினா கண்டிப்பா உனக்காக இல்லைனாலும் எனக்காக உன்னை ஏத்துப்பான். எனக்காகன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா? கஷ்டப்பட்டு அவன் உன் கூட வாழ்ற வாழ்க்கை உனக்கு வேணுமா? இல்ல இஷ்டப்பட்டு உன் கூட அவன் வாழ்ற வாழ்க்கை உனக்கு வேணுமா? இஷ்டப்பட்டு தானே வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. அழுகையை நிப்பாட்டிட்டு கண்ணு மூடி 5 நிமிஷம் என்ன பண்ணலான்னு யோசி. காஃபி ம், இருங்க எடுத்துட்டு வரேன். எனக்கு இல்ல அம்முக்கு. ம். என் காதலை மறுபடியும் காப்பாத்திக்க நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் நான் பண்ணுவேன். என்னடா ஏதாவது பதில் கிடைச்சா? நான் என்ன கேட்டாலும் நீ எனக்காக பண்ணுவியா? உனக்காக நான் சாம் கிட்ட வேணாலும் பேசுறேன். ஆனா அது கஷ்டப்பட்டு வேணுமா இஷ்டப்பட்டு வேணுமான்னு மட்டும் நீ யோசி. கஷ்டப்பட்டு அவன் உன்னை ஏத்துக்க மாதிரி தான் உனக்கு வாழ்க்கை வேணானா நான் பேசுறேன். இஷ்டப்பட்டு உன்னை அவன் ஏத்துக்கனானா ஒரு அண்ணனா நீ என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன். எனக்கு விஆர் கம்பெனில வேலை வேணும். ஏ லூசு, என்ன பேசுற? ஏஞ்சல் கூட சாஃப்ட்வேர் தான். ஆனா அவ ஜாயின் பண்ணது அன்போட பிஏவா தான் ஜாயின் பண்ணா. உனக்கு விஆர் கம்பெனிக்கு என்னடி சம்பந்தம்? அண்ணே, எனக்கு வேலை போட்டு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? இல்லடா அததானே அவ கேக்குறான். அப்பப்போ அவன் முன்னாடி நீ அழுதுட்டு போய் நிக்கிறதே அவனுக்கு பிடிக்கல. ஃபுல் டைம் அவன் ஒர்க் பண்ற இடத்துல நீ வந்து அழுதுட்டே இருந்ததை அவன் விரும்புவானா? நீ அதை விட எனக்கு உன் கம்பெனில வேலை வேணும். ஏ லூசு, அததாண்டி கேக்குறேன். சிவில்க்கு சாஃப்ட்வேருக்கு என்ன சம்பந்தம்? நான் உன்கிட்ட பேசவே இல்ல. நான் என் அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன் பாத்தியா? எனக்கு தேவைதாண்டி. அம்மா விஆர் கம்பெனிக்கு யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதுவும் நீ விஆர் ஃபேமிலியில உள்ள பொண்ணு. உனக்கு வேலை இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நீ அங்க வந்து என்ன பண்ணுவ? சிஓ சீட்ல இப்ப யார் இருக்கா? இனியா? இப்ப நம்ம கம்பெனியோட சிஓக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் அவங்க அம்மா ஆகலாம். அப்புறம் 10 மாசத்துல குழந்தை பிறந்தாலுமே குழந்தைக்கு தாய்ப்பால் மஸ்ட் தானே? ஆமா. அடி
பாவி. அப்போ இன்னொரு வருஷம் அவங்க லீவ்ல இருப்பாங்க கரெக்டா? கரெக்ட். அப்போ சிஓ சீட்ல வெளியில இருந்து யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. விஆர் வீட்டுக்குள்ள இருந்து தானே யாரையாவது உட்கார வச்சாக்கணும். கண்டிப்பா. அந்த சீட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ண போறேன். என் வேலைக்கு உள்ள வைக்கிறான். அதுக்கு எனக்கு என்ன தேவை? கம்பெனி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் தானே ஃபர்ஸ்ட். என்னென்ன வேலை நடக்கும் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் தானே. கண்டிப்பா. இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா? நாளைக்கே நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்பா. அப்புறம் அண்ணே, நான் சிஓ சீட்ல உட்கார போற பொண்ணு. சோ எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உன் கம்பெனில பெஸ்ட் எம்ப்ளாயி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே எனக்கு ட்ரைனரா ஏற்பாடு பண்ணிரு. கண்டிப்பா. அப்போ நாளையில இருந்து நான் பிஆர் கம்பெனில ஜாயின் பண்ணலாம் தானே? கண்டிப்பா. நீங்க வாங்க. போறா. மத்த டீடைல் எல்லாம் உங்களுக்கு நான் கம்பெனில வச்சு சொல்றேன். யாரு ட்ரைனர் எல்லா விஷயத்தையும் வந்ததுக்கு பிறகு சொல்றேன். சரிண்ணே. இப்பத்துல இருந்து நீங்க பிஆர் கம்பெனியோட நியூ ஸ்டாஃப். தேங்க்யூ. இனிமே நான் பாத்துக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா?